பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் சற்று நேர ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்கள். லூக்கா 15, 22, 23, 24. அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமேன். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்கே ஒரு சந்தோஷம் ஆரம்பமாகிறது. ஒரு தகப்பன் இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார். இழந்து போன தன்னுடைய மகனை திரும்ப அவர் பெற்றுக்கொள்கிறதான ஒரு சூழ்நிலை. இந்த கதை எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த கதை. இளைய குமாரன் தனக்குண்டான எல்லாவற்றையும் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் ரொம்ப மோசமாக ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து திரும்ப தகப்பனை நினைத்து மனம் திருந்தி அவன் திரும்ப வருகிறதான ஒரு கதையை ஆண்டவர் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது திரும்பி வருகிறதான ஒரு மகன், தூரமாய் போன ஒரு மகனை காத்திருந்த ஒரு தகப்பன் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஒரு மகன் தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான். தூரமாய் மகன் போனாலும் தகப்பனின் அன்பு அந்த மகனுக்காக காத்திருக்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். அல்லேலூயா. மகன் மிக துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி வேசித்தனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகள் சொத்துகள் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறார். அப்பேற்பட்ட ஒரு மகனை அந்த உலக முறைமையின்படி நாம் பார்க்கும்போது அந்த தகப்பன் வசிக்கிறதான அந்த இடத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடும். ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா தகப்பனுடைய ஆஸ்தியை எல்லாம் கொண்டு போய் அழித்து ரொம்ப மோசமாய் ஜீவனம் பண்ணினான் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ரொம்ப மோசமாய் அவன் வாழ்ந்து அப்போது எல்லாம் அவன் கையில் திருப்தியாக இருந்த நேரம் தகப்பனின் பாசம் அவனுடைய கண்களை மறைத்தது. அவன் இருதயத்துக்கு ஏற்றபடி அவன் வாழ்ந்தான். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. தன் பிரசங்கி எழுதுகிறார், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. வாலிப வயது என்பது தான் விரும்பினதே, தான் இஷ்டப்படுகிறதே, தன்னுடைய மனது விரும்பினதே, கண்கள் பிரியப்படுகிறதை அடைய வேண்டும், அல்லனா அதை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறதான ஒரு பருவம். அப்பேற்பட்ட பருவத்தில் தான் இந்த பையன் தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டான். ஆனால் அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்காக காத்திருந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது லூக்கா 15:20 தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமேன். அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை பார்க்கிறான். அப்போது தூரத்தில் ஒருவன் வரும்போது அவனை பார்க்கணுன்னா அவனை தேடி இருந்திருக்க வேண்டும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு வராங்க, இல்லைன்னா ஒரு தேவ மனிதர் இந்த நாளில் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறார், இந்த மணி நேரத்தில் நான் வருவேன்னா நம்ம பார்த்துருப்போம். தூரத்தில் வராங்களா, தென்படுகிறதா என்று பார்த்திருப்போம். யாராவது வருவேன் என்று சொல்லி நாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த தகப்பன் அப்படி அல்ல. இவன் வருடங்களாக தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டான். ஆனால் இவன் என்றைக்கு தகப்பனை விட்டு தூரம் போனானோ அன்றிலிருந்து தகப்பனுடைய இருதயம் அந்த மகனுக்காக துடித்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. தகப்பனுடைய இருதயம் அந்த மகனை தேடி காத்திருந்திருக்கிறது. இந்த வசனத்தில் அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, ஆமேன் ஹல்லேலூயா, ஓடி, ஆமேன் ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் மகனுக்காக காத்திருந்து அவன் எப்போது வருவான், எப்போ திரும்பி வருவான் என்று காத்திருப்பாரானால் உங்களையும் என்னையும்
சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கூட பலியாக தந்த அந்த தெய்வம் அவரை விட்டு தூரம் போன நமக்காக அவர் காத்திருப்பது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? இந்த ஒரு உலக பிரகாரமான தகப்பனை இப்படி காத்திருக்கும்போது நம்முடைய பரம தகப்பன் அதைவிட அதிகமாக நமக்கு காத்திருப்பார். ஆமேன், அல்லேலூயா. இந்த தகப்பன் தூரத்திலே கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமேன், அல்லேலூயா. அந்த வசனத்திலே பார்க்கும்போது இப்போ அவன் காத்திருந்திருக்கிறான், எப்போ இந்த பையன் திருப்பி வருவான், எப்போ 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 வந்தாலும் நான் இவனை சேர்த்து கொள்வேன். ஒரு தகப்பனின் இருதயம், ஒரு தகப்பனின் இருதயம், உலக பிரகாரமான ஒரு தகப்பனின் இருதயம் அப்படி இருக்குமானால், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா அதைவிட அதிகமாக கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோமே. இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? தகப்பனை விட்டு வெகு தூரம் போய்விட்டோமா? நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை விட்டு, நமக்காக ஜீவனை தந்த இரட்சகரை விட்டு, அனுதினமும் நம்மை நடத்துகிற அந்த தெய்வத்தை விட்டு நாம் இன்றைக்கு தூரம் போயிருக்கிறோமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று சிந்திப்போமா? சற்று பின்னோக்கி சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. தகப்பன் தன் மகனுக்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப தான் தூரம் போனாலும் அந்த தகப்பனின் அன்பு மகனை விட்டு தூரம் போகவே இல்லை. ஹல்லேலூயா. எப்போது திரும்பி வருவான் என்று காத்திருக்கிறது அந்த அன்பு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த வசனத்தில் அழகாக கண்ட உடனே ஓடி போய் காத்திருந்த ஒருவருக்காக தான் ஓடி போய் அவனை கட்டி தழுவ முடியும். இல்லை, அதை மறந்திருந்தாருன்னா, அவனை பற்றின சிந்தனை அவருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவனை ஓடி போய் கட்டி தழுவக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்காது. அந்த வசனம் அந்த இடத்துல வந்திருக்காது. அப்போ அவனை தேடி அந்த இருதயம் காத்திருந்தபடியினால தான் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தார். ஆமேன், அல்லேலூயா. அப்படியே தான் நமது இரட்சகர் இயேசு ஏதோ ஒரு சூழ்நிலையில் தூரம் போன நம்மை, ஆமேன், அல்லேலூயா, அவர் சேர்த்து கொள்ள ஆவலாக இருக்கிறார். நாம் திரும்பி வர ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மை நிதானித்து பார்ப்போமா? ஒருவேளை ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் கர்த்தரை விட்டு நாம் தூரம் போயிருக்கலாம். அல்லேலூயா. வேத வசனம் வாசிக்கிறதிலே, அவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதிலே தூரம் போயிருக்கலாம். கர்த்தருக்கு கொடுக்கறதிலே தூரம் போயிருக்கலாம். ஆராதனைகளுக்குள்ளே நாம் போகிறதில் நாம் தூரம் போயிருக்கலாம். இன்னும் நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். சிந்தனையிலே கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம். இப்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அல்லேலூயா, அவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிகிறது. உலகத்தில் இருக்கிறதான சிற்றின்பங்கள், ஆசைகள், இச்சைகள் எல்லாம் மனிதனுக்கு தன்னுடைய கையில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கிறது வரைக்கும் தான். அதெல்லாம் அவன் கையிலேருந்து செலவழிந்து போன பின்பு தான் அவனுடைய புத்தி தெளிகிறது. அது வரைக்கும் அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். இப்போது அவனுக்கு புத்தி தெளிகிறது. அல்லேலூயா. புத்தி தெளிந்த போது தான் தகப்பன் வீட்டை அவன் சிந்திக்கிறான், அவன் யோசிக்கிறான். அவன் தகப்பன் வீட்டை யோசித்து, ஐயோ, என் தகப்பன் வீட்டில் சம்பூர்ணமான சாப்பாடு இருக்கிறதே, நான் பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே என்று ஒரு மனஸ்தாபம், ஒரு மனம் திரும்புதல் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அவன் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. இதுவரை நான் செய்ததெல்லாம் தப்பு தான். தனக்கு தானே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறான். தகப்பனே, நான் அப்பாட்ட போய் சொல்லுவேன், நான் இனி உங்கள் பிள்ளை இல்லை, ஆனால் வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறான். இந்த காலை வேளையில் நம்முடைய தீர்மானங்கள், ஒருவேளை தகப்பனை விட்டு தூரமாய் போயிருந்தால் கூட ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நமக்கு புத்தி தெளிந்தது, அவனுக்கு புத்தி தெளிந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். ஆமேன். புத்தி தெளிந்த போது தகப்பன் வீட்டை பற்றி யோசிக்கிறான், அப்படியே திரும்புகிறான். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, வேலைக்காரனில் ஒருவனாக கூட என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அது மாத்திரம் இல்லை, பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், தகப்பனை உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்கிறதான ஒரு மனம் திரும்புதல் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. அப்படி மனம் திரும்பி வந்த அவனை தான் தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிட்டு, அதுக்கப்புறம்
அந்த 22 23வது வசனத்திலே பார்க்கும்போது அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறாங்க. அது மாத்திரம் அல்ல, அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் அவனுக்கு, அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், இழந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவனுக்கு திரும்ப கிடைக்கிறது. தாவீது சங்கீதத்திலே சொல்லும்போது, ஆண்டவரே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று கேட்கிறாரு. அவனுக்கு திரும்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அந்த தகப்பன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மோதிரம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் கைக்கு மோதிரம், அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் என் குமாரன் என்கிறதான ஒரு அங்கீகாரத்தை தகப்பன் அந்த இடத்திலே கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு அதிகாரம் அந்த இடத்திலே கிடைக்கிறது. ஆமென். அதைத்தான் ஆகாய் 2:23 நாம் வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலின் ஊழியக்காரனை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் முத்திரை மோதிரமாக நம் ஒவ்வொருவரையும் வைக்கிற தேவன். ஆமென். ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை விட்டு தூரம் போனால் கூட திரும்பி வருகிற நமக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முத்திரை என்று சொல்லும்போது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அதிகாரம் மாத்திரமல்ல, ஒரு அங்கீகாரத்தை குறிக்கிறது. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த மகனுக்கு திரும்பவும் அந்த அங்கீகாரத்தை தகப்பன் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் கால்களுக்கு பாதரட்சை. இப்போது அவனுக்கு பாதரட்சை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை அவனுடைய கால்களில் இல்லை. இப்போது தகப்பன் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் அவனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. தகப்பனுடைய மகன் என்கிறதான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அவன் கால்களுக்கு பாதரட்சை கிடைக்கிறது. அவன் ஒரு ஆயத்தமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு சமாதானம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறான். மறுபடியும் தன்னிடமாய் தகப்பன் அவனை சேர்த்து கொள்கிறான். அப்படியானால் இந்த காலை வேளையிலே கர்த்தரை விட்டு வெகு தூரம் போன நம்மை கர்த்தர் சேர்த்து கொள்ள ஆவலாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமேன். அது மாத்திரமல்ல, கொழுத்த கன்றி அவனுக்காக அடித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விருந்தை அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கொழுத்த கன்று அவனுக்காக அன்றைக்கு அடிக்கப்பட்டது. உங்களுக்காகவும் எனக்காகவும், நாம் செய்த அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும், நாம் கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவங்களுக்காக கொல்கொதாயிலே ஒரு ஆடு பலியானது. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக கொல்கொதாவிலே பலியானார். ஆமேன், ஹல்லேலூயா. அவனுக்காக ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டதானால் நமக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு பலியானார். அவர் இரத்தம் சிந்தி பாவங்களை மன்னித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த இயேசுவின் அன்பு நமக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான சந்தோஷங்கள் இருந்திருக்கலாம், இன்னும் அதிகமான விருந்து உபசரணைகள் அங்கே இருந்திருக்கலாம். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது. நாம் எப்பேற்பட்ட அனுபவத்தில் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலக அன்பு எல்லாம் கை நிறைய பணம் இருக்கும்போது தான். வாலிப தம்பி தங்கச்சி, உலகம் உன்னை நேசிக்கணும்னா, உலகத்தில் நீ உலகம் விரும்புகிறபடி நீ வாழணும்னா, நீ கை நிறைய பணம் இருந்தால் தான் உலகம் உன்னை நேசிக்கும். இல்லை சகோதரனே, சகோதரியே, உலகம் நம்மை நேசித்து உலகம் ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு தரணும்னா நம்ம கை நிறைய இருக்க வேண்டும். அவர்களைப் போல, உலக மனுஷனைப் போல ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், அந்தஸ்து எல்லாம் வேணும்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட பணங்கள் இருக்கிறது வரையிலும் மாத்திரமே உலகம் நம்மை நேசிக்கும். அதுக்கப்புறம் உலக அன்பு நம்மை கைவிடும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் வறுமையாகும் போது உலகம் நம்மை கைவிடும். ஆனால் நம்மிடத்தில் எல்லாம் வறுமையாகும்போது நமக்காக காத்திருக்கிற ஒரு தேவ அன்பு உண்டு. அது நம்மை தூரத்திலே காண்கிற அன்பு. தூரத்திலே வரும்போதே நம்மளை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிற அன்பு இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. உலக அன்பு ஒரு நாள் கைவிடும்போது தேவ அன்பு உங்களை கைப்பிடிக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த அன்பு ஒரு நாளும் கைவிடாது. உலக சிநேகம் ஒரு நாள் கைவிடும். வாலிப தம்பி தங்கச்சி, நீ உலகத்தில் யாரை வேணாலும் நேசிக்கலாம். அந்த அன்பு ஒரு நாள் உன்னை கைவிடும். அந்த அன்பு கைவிடும்போது உடனே உன்னுடைய புத்தி தெளிந்து நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவாயானால் தேவ அன்பு உன்னை பற்றி கொள்ளும்.
தேவனுடைய கரம் உன்னை கைப்பிடிக்கும். உலக அன்பு உன்னை கைவிடும்போது மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய அன்பு உன்னை கைப்பிடிக்கும். அந்த கரம் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவுக்காக உன்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாயா? ஹல்லேலூயா. இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் திரும்ப வந்தான். அவனை தூரத்திலே கண்ட தகப்பனின் அன்பு அவனை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டது. ஏன் தெரியுமா? அந்த தகப்பனின் அன்பு அந்த மகனுக்காக ஏங்கி காத்திருந்தது. இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு தூரம் போன உங்களுக்காக, எனக்காக இயேசுவின் அன்பு காத்திருக்கிறது. தூரத்திலே வருகிற நம்மை பார்க்க அவர் ஆவலாக இருக்கிறார். நாம் அவரண்டைக்கு திரும்புவோமா? திரும்பினால் நம்மை சேர்த்து கொண்டு நமக்காக இழந்து போன கிருபைகளை, இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இழந்து போன அந்தஸ்தை, இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன பாதரட்சியை இந்த காலை வேளையிலே தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உம்மை விட்டு நாங்களும் தூரம் போன அனுபவங்கள் உண்டு அப்பா. இந்த காலை வேளையில் எங்களை மறுபடியும் சேர்த்து கொள்வீராக. ஒரு இளைய குமாரனை போல ஆண்டவரே, எங்கள் புத்திகள் தெளியட்டும் தகப்பனே. தகப்பன் வீட்டை குறித்ததான ஒரு சிந்தனை எங்கள் இருதயங்களிலே வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு வெகு தூரம் போன பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுவீராக. திருப்பி கொண்டு வாருங்க அப்பா. ஒரு தகப்பன் அப்பா தூரமாய் போன தன்னுடைய மகனுக்காக காத்திருந்தது போல நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையில் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. உம்மண்டையிலே கிட்டி சேர நாங்களும் ஆவலாக இருக்கிறோம் தகப்பனை. எங்களை சேர்த்து கொள்வீராக, எங்களை கட்டி அணைத்து நீர் முத்தமிடுவீராக ராஜா. அப்பா, இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உம்மை விட்டு தூரம் போன பிள்ளைகளை கர்த்தர் சேர்த்து கொள்வீராக. நீர் தாமே ஆண்டவரே அவர்களை மறுபடியும் தங்கள் நிலையிலே நிறுத்தி ஒரு அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுப்பீராக. உம்முடைய குமாரனாக, உம்முடைய குமாரத்திகளாக கர்த்தர் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.